பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கட் பண்ணி தக்காளிலாம் எல்லாம் லாஸ்ட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்ப்போமா. ஆமாம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இந்த உருளைக்கிழங்கு தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு சீரகம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுட்டு உருளைக்கிழங்கு ரெடி. ஸோ இதை வந்து நம்ம வேறு ப்ளவுலுக்கு மாற்றிடுறோம். போட்டுருக்காங்க. சவுண்டு கேட்குமா இல்லையான்னு தெரியல. சவுண்டு அப்படியே ஆட் பண்ணி ஆமாம், இப்போ தண்ணிலாம் அவங்க குடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஹாய் சகோதரிஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து சாமிலாம் கும்பிட போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நாள் மாதிரி மறந்துட்டேனே. வரலக்ஷ்மி நோம்பு, வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ அதுக்காக நம்ம வந்து சாமிலாம் கும்பிட போகிறோம். காலையில் வந்து நான் குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன். குட்டியதுக்கப்புறம் போவாங்க. நான் வந்து காய்கறி எல்லாம் வெட்டி சாப்பாடு செய்யணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ சாப்பாடெலாம் செய்ய போகிறோம். என்னென்ன சாப்பாடு ஏது எதுன்றது ஃபுல் வ்ளாக் பாருங்கள். இன்றைக்கி வந்து சூப்பரான வ்ளாக் இது. ஸோ பார்த்து நீங்களும் வந்து சாமிலாம் கொண்டு இருக்கோங்க. ஓகேவா? ஓகே, பார்ப்போமா? பார்க்கலாம், ஒரு ஒரு ப்ராசஸாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிலாம் எடுத்து சமைக்கணும். குட்டி பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வேப்பலை, எல்லாமே சும்மா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சாமி கும்பிட போகிறேன். கேட்டு யாரும் இதை தப்பாக நினைக்க வேண்டாம். நான் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கும்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ராசஸ் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா மேபி நான் வந்து கிறிஸ்டியன். ஸோ வந்து எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் இதெல்லாம் தெரியாது. பக்கத்தில் இந்த மாதிரி கேட்டு இப்படி செய்யலாண்டா அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. ஓகேவா? காய் வெட்டுறது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் எத்தனை பசங்க இருக்காமோ? பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் வந்து நறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெட்டி முடிச்சதும் சமைக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்ன சமையல்னா சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, இது மட்டும் தான் செய்ய போகிறோம். ஓகேவா இன்னைக்கு? ஸோ அதுக்கான வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம். அப்பளம் பொரிக்கப்பேன் வாங்கிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கட் பண்ணி தக்காளிலாம் எல்லாம் லாஸ்ட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்ப்போமா. ஆமாம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தொக்கு செய்கிறோம்ல உருளைக்கிழங்கு, அதனால் வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு, இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு சூப்பராக இருந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெட்டிட்டு இருக்கோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் காமிக்கல, காமிச்சனே. இதெல்லாம் நம்ம வந்து வெட்டி வச்சாச்சு. சமைக்கணும். இது இருக்குதுன்னா அடுப்பில் பருப்பு இருக்குது. பருப்பு இருக்குது. இப்போ தான் உருளைக்கிழங்கு இறக்கணும். பருப்பு இருக்குது. ஓகே, பார்ப்போமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம அப்பளத்தெல்லாம் பட்டு பட்டு பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்பளத்தை பொரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அதில் எடுக்கிற அப்பளம் எடுக்கிறதுமே ஒன்று இருக்கும், அதில் எடுக்க வேண்டியதானே? வேற எதுக்கு எடுத்துட்டு அவ்வளோ இது பார்த்து எடுக்கிறதுக்கு நீ அதையே எடுத்துருக்கலாம். அவங்க அப்படிதான் கொஞ்சம். ஏன் நீ இதில் எடுக்கிறது நீ அதை எடுத்துருக்கலாம்ல. இந்த வேலை அதிலே தான் இருக்குது. அது ஒரு முன்னாடி அது எதுக்கு நம்மன்னா அவ்வளோ பெரிய தாதாவா நம்ம அவ்வளோ சோம்பேறின்னு சொல்லு. இதுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிங்களா சொல்லாது. இதுலேயே உருளைக்கிழங்கு தாளிச்சிக்கலாம் ஜல்லிக்கரண்டிலேயே அப்படி நினச்சிட்டு எடுத்தேன். பாரி வேணும் தான் இல்லை எல்லாமே தாளிச்சிக்கலாம்ல. நீ தான் கழுவ போகிற. இதில் பருப்பு வெந்துக்கிட்டு பாவமேன்னு சொல்லிட்டு உனக்கு வேலை அவ்வளோ வைக்கக்கூடாதுல்ல. இதை உடச்சிட்டேன் ரெண்டா. ஏன் அது ஏற்கனவே சின்ன சின்ன தான் இருக்குது. அதுக்கு தான். சரி, எதுக்கு எங்கள் வீட்டில் இப்படிதான் உடச்சிருவாங்க. அப்புறம் பொரியட்டும். அப்பளம் போட்டுறியா? போட்டுரு. மொத்தமாக அப்பளம் போட்டோன்னா தீஞ்சிரும். இல்லடி, கொஞ்சம் தான் இருக்குதா போட்டுறேன். ஓ, அப்பளத்தியா? இங்கே போய் எண்ணெய் பட்டுருச்சு. குடிச்சுக்கோ, அதை சாஞ்சிடும் டக்குன்னு.
பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு சீரகம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுட்டு கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதங்கிடும். அப்புறம் தக்காளி போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டுருணும். எண்ணெயிலே வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றினீங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இந்த ரெசிபிலாம் வேணும்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அப்படி நல்லா இருக்கார். இல்லை லைட்டாக நம்ம வந்து உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படியே உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கும். டேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, சாமிக்கு வைக்கிறோம். பார்த்தீங்களா, நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் தான், ஒரு 6 தக்காளி பழம். ஓகேவா? போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோன்னே இதோ நம்ம வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, இதையும் போட்டுக்கணும். இதை போட்டுட்டு வீட்டு மிளகாத்தூள் லைட்டாக சாம்பார் தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பார்க்கலாம் எடுத்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு சூப்பராக ஆயிடுச்சா? உருளைக்கிழங்கு ரெடி. பார்ப்போம், ஃபைனலாக பார்ப்போம் நம்ம. உருளைக்கிழங்கு ரெடி. ஸோ இதை வந்து நம்ம வேறு ப்ளவுலுக்கு மாற்றிடுறோம். சுட சுட நல்லா இருக்கா? அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாம்பார் செய்ய போகிறோம். ஓகே ஓகே. சாம்பாருக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டு முருங்கைக்காய் வேகணும்ல, ஸோ அதனால் வந்து முருங்கைக்காவை நல்லா வதக்கி விட்டுட்ருக்கோம் தக்காளி வெங்காயத்து கூட. அப்போ தான் நல்லாயிருக்கும். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபைனலாக சாம்பார் இது எல்லாம் இருக்குல்ல பருப்பு, அதை ஊற்றுற சாம்பார் தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதா, புளியெலாம் ஊற்றிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சோறு வச்சுருக்கேன். ஏன்னா லேட் ஆகுதுல்ல, அதனால தான் அதிலே வச்சுட்டோம். குக்கர்லேயே வைக்க மாட்டோங்க நாங்கள். நல்லா முருங்கைக்காய் வேகணும், ஒரு பாதி வேகட்டும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் ஒரு பக்கம் ஆயிட்டுருக்கு. சாப்பாடு வந்து விசில் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அவன் ஒரு பக்கம் ரொம்ப சேட்டை பண்ணுறான், அதனால் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சாம்பார் நல்லா கொதி வரட்டும். ஓகேவா? கொதி வந்த வாட்டிக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எல்லா இடத்த வச்சுட்டு சாமி கும்பிடணும். எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அந்த இடம்லாம் நம்ம வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி அழகாக வைக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஓகே. சாம்பார் ஒரு பக்கம் ஆகுது, சாப்பாடு ஆயிடுச்சு, பொரியல் ஆயிடுச்சு, அப்பளம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ சாமி ரூமில் இருக்கிற வேலையெல்லாம் இப்போ நான் தான் செய்யணும். சீக்கிரம் வாங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். இவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஆரம்பிக்கலாமா? ஓகே பாப்போம். மைக்கு வேறு அவங்க போட்டிருக்காங்க. சவுண்டு கேட்குமா இல்லையான்னு தெரியல. சவுண்டு கேட்குமா பாப்பா? இதான் நான் வந்துட்டேன். வராங்க. நம்ம சாமிக்கு ஃபுல்லாக வச்சாச்சு. இது வந்து அப்புறமும் பொரியலும் இலை ஃப்ரிட்ஜில் இருக்குது. எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மைக்கு குடி. ஓகே, மைக் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். இந்த தோரணெல்லாம் வெளில போடணும். தெரியும். பிள்ளையாருக்கு எப்படி வச்சோம் இதுதானே? இதெல்லாம் நேத்தியே வாங்கிட்டோம். அதே ஆட் பண்ண. ஆமாம், நிற்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஷீரோ என்ன பண்ணுறானு? வேப்பில் எடுத்துட்டு வரேன். நீ இப்போ தோரணை கட்டு. வேப்பிலையே கொஞ்சம் கட்டிவிடு. ஷீரோ ஒரு தொங்கனா போதும், அவர் பார்க்க ஆரம்பிச்சுடுவார். என்ன பண்ணுறாங்க? லைட்டாக வேப்பில் எடுத்துட்டு வரேன்.
நிறைய பேர் கேட்குறீங்க கோலம் ஏன் போட மாட்டீங்க, கோலம் போட மாட்டீங்கன்னு. இல்லை இவன் கோலம் போட்டோன்னா இவன் தின்னுறான். கோலம் மாவுலாம் எடுத்து சாப்பிட்றான்னா அன்றைக்கி நான் போட்டுட்டு பாதிலேயே மறுபடியும் அது எல்லாமே எடுத்து விட்டேன். பசங்களாம் வந்து ரொம்ப கலைச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்றோம் இல்லையா, ஸோ அங்கே உள்ளே வந்து லைட்டாக நம்ம வந்து இந்த அரிசி மாவில் கோலம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, வெளியில் முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ளே தான் பார்க்கணும் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து எல்லாம் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழம், இதெல்லாம் வடை, இதெல்லாம் வச்சாச்சு சாமிக்கு. ஸோ இவங்க வந்து இங்கே அப்படியே சும்மா முடிஞ்ச அளவுக்கு கோலம் போடுறாங்க. ஏதோ ஓரளவுக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ போடட்டும். நிற்க மாட்டேங்குது. இது வந்து அரிசி மாவில் போட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம பார்ப்போம். மேலேயுமே எங்கள் சாமிக்கு பூலாம் வச்சாச்சு. கீழே இருக்கிற சாமி அழகாக இருக்குல்ல? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. சாமிலாம் கும்பிட்டாச்சு. எங்களுக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது குறை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக குறைய மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஓகேவா? ஓகே, எப்படி இருக்கு இன்னைக்கு என்னதுமோ வரலட்சுமி நோம்பு. ஆமாம். ஸோ அதுக்காக நாங்கள் பண்ணது சின்னதாக எங்கள்கிட்ட இருந்ததை வச்சு நாங்கள் பண்ணோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ வந்து நாங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, விரதம். ஆமாம். அதனாலே எதுவுமே சாப்பிடாம பட்னியாகவே இருக்கும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1. ஆமாம், இப்போது கரெக்டாக சாப்பிட்டணும். பசி தாங்க முடியல. ஸோ நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்புலாம் நாங்கள் செக்லாம் பண்ணலை. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நல்லா பக்குவமாக செஞ்சுருக்கேன். ஓகேவா குட்டி? நல்லா தானே செஞ்சுருக்கேன் எல்லாமே. ஆனால் நான் டேஸ்ட்லாம் பண்ணலை. கலந்து செம்ம வேலை எனக்கு. இன்னொன்று தெரியல. ஸோ எல்லாருமே வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல நாள் கண்டிப்பாக ஈவினிங் கூட கும்பிடலாம் குட்டி. ஈவினிங் கூட கண்டிப்பாக கும்பிடுங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். வயிறு ரொம்ப பசிக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? டேஸ்ட்டு காமிச்சிடவா? இந்தா குட்டி சாப்பிட்டு பாரு. சாம்பாரில் உப்பு கம்மி தானே? பரவாயில்ல, அதிகமாக இருந்தால் கூட அதிகம். ஏன்னா நான் வந்து உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம்ல, அதனால். ஏன்னா கரிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் வந்து ஒரு வாய் வச்சு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் உப்பு கம்மியாக தான் போட்டேன். ஓகே, இன்னைக்கு நல்லபடியாக நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ முடிச்சிக்கலாமா, இல்லை சாப்பிட்டு வரலாமா, இல்லை எப்படி முடிச்சிக்கலாமா? சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. முடிக்க போகிறோம் இப்போ நாங்கள். ஓகேவா? நாங்கள் எப்படிலாம் சாமி கும்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது உப்பே போடாமல் தான் சாப்பிட்டேன். ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது. சாப்பிட்ற மாதிரி இருந்தது.
சரி ஓகே, எனக்கே ஆச்சரியமா இருந்து நான்லாம் இப்போ வந்து செக் பண்ணாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நான் வந்து போன இந்த ஆடி இது இருக்குல்ல 18, அதுக்கே எனக்கு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, வர வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப நல்ல நாள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய க்ளூவாலாம் நிறைய எழுத்துலாம் கொடுக்குறீங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்டிகைலாம் வந்தால் எனக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், சூப்பர் சப்போர்ட்டு. ஓகேவா, ரொம்ப தேங்க்யூ. சீக்கிரம் முடிச்சுக்கிறோம். ஓகே, டாடா, பை. பார்க்கலாம். பாய்.